Welcome to everybody. Term 2 4th standard English. Lesson name Save Wisely. Part 2 video. The children were not at all excited by the announcement. The children were not at all excited by the announcement. தாத்தாவினுடைய இந்த அறிவிப்பினால், அதாவது வருடம் முழுவதும் கிடைக்கக்கூடிய பணத்தை சேமித்து வைத்து சரியான காரணத்திற்காக அதை நல்ல விதமாக செலவழியுங்கள் என்று சொன்ன அந்த அறிவிப்பை குழந்தைகள் ஆர்வமாக அதை கேட்கவில்லை. அந்த அறிவிப்பால் அவர்களுடைய ஆர்வம் குறைந்துவிட்டது. ராஜன் and Mala were the youngest of the kids. Rajan and Mala were the youngest of the kids. குழந்தைகளுள் ராஜனும் மாலாவும் மட்டுமே மிகவும் இளம் வயதுடையவர்களாக இருக்கிறார்கள். They did not take the words of the grandfather seriously. They did not take the words of the grandfather seriously. அவர்கள் இருவரும் தாத்தாவின் வார்த்தைகளை அவ்வளவு சீரியஸாக, அதாவது முக்கியத்துவமாக எடுத்துக்கொள்ளவில்லை. They spent their money on sweets and toys. They spent their money on sweets and toys. அவர்கள் தங்களுடைய பணத்தை இனிப்புகள் மற்றும் பொம்மைகள் வாங்குவதற்காக செலவழிக்கிறார்கள். யாரென்றால் ராஜனும் மாலாவும். The other siblings மற்ற உடன் பிறந்தவர்கள், அதாவது ஜெயன் அண்ட் காவேரி. ஜெயன் அண்ட் காவேரி இருவரும் decided to enjoy the festival to the fullest. Decided to enjoy the festival to the fullest. மற்ற உடன்பிறப்புகளான ஜெயன் மற்றும் காவேரி இருவரும் திருவிழா முழுவதையும் முற்றும் மகிழ்ச்சிகரமாக கொண்டாட வேண்டும் என்பதை மட்டும் முடிவெடுக்கிறார்கள். They bought every type of food available across the shops. ஜெயன் மற்றும் காவேரி இருவரும் கடைகளில் கிடைக்கக்கூடிய எல்லா வகையான உணவுகளையும் வாங்குகிறார்கள். On the second day, இரண்டாம் நாளில், அதாவது திருவிழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. இரண்டாம் நாள் திருவிழாவின் பொழுது ஜெயன் got sick due to food poisoning. Jayan got sick due to food poisoning. Food poisoning என்றால் சாப்பிட்ட உணவு செரிக்காமல் ஒவ்வாத தன்மையை ஏற்படுத்துவதாகும். On the second day, இரண்டாம் நாளில் Jayan got sick due to food poisoning. இரண்டாம் நாளின் பொழுது உணவு ஒவ்வாமையினால் ஜெயன் நோய்வாய்ப்படுகிறான். So he decided to spend the money only on toys. So he decided to spend the money only on toys. ஆகையால் அவன் ஒரு முடிவெடுக்கிறான். என்னவென்றால் பணத்தை பொம்மைகளை வாங்குவதற்காக மட்டும் செலவிட வேண்டும் என்று. The eldest of the kids were கமலி and செந்தில். குழந்தைகளுள் பெரியவர்களாக இருக்கக்கூடிய கமலி மற்றும் செந்தில் இருவரும் மற்ற குழந்தைகளை காட்டிலும் வயதில் மூத்தவர்களாக, பெரியவர்களாக இருக்கிறார்கள். They were determined to save the money. அவர்கள் இருவரும் பணத்தை சேமிப்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். And use it purposefully. அதை
சரியான காரணத்திற்கே செலவழிக்க வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருக்கிறார்கள். They were determined to save the money and use it purposefully. So they controlled their desires. Desires என்றால் ஆசைகள். And saved every rupee they got. So they controlled their desires and saved every rupee they got. அவர்கள் இருவரும் தங்களுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி கொண்டு தங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பணத்தையும் சேமித்து வைக்கிறார்கள்.